தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துள்ளார் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக முன்னாள் செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பேசிய அன்பழகன், தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார். அவர் தியாகம் செய்தது போல மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுக்கின்றனர் என்று விமர்சித்தார். திமுகவினர் ஊழலுக்கு துணை போகின்ற அரசாக உள்ளது என்றும் அவர் கூறினார். அவர் சிறையில் இருப்பதற்கு பிஜேபி அரசு தான் காரணம் சொன்னாங்க. இப்போ அவர் ஜெயில இருந்து விடுதலை ஆன உடனே நம்ம நாட்டு பிரதமரை சந்தித்து செந்தில் பாலாஜி விடுதலைக்காக நம்ம நாட்டு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்காக இன்னைக்கு அவர் போகிறார். எங்க போகிறாரு? டெல்லிக்கு.